காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் பிரம்மோற்சவம் 3ஆம் திருநாள் இரவு ஐராவதம் எனும் வெள்ளை யானை வாகனத்தில் உலா காண்கிறாள். தேவியின் முன்பு அற்புதமாக நடனமாடிய வித்யாதர பெண்ணுக்கு அருட்பிரசாதமாக தான் அணிந்திருந்த பூமாலையை வழங்கினாள். அதனை துர்வாசரிடம் அந்த பெண் கொடுக்க, துர்வாசர் இதனை தேவேந்திரனுக்கு வழங்கினால் உலகம் நன்மை அடையும் என எண்ணி தேவேந்திரனுக்கு கொடுக்கிறார். ஐராவதத்தின் மேல் செருக்குடன் வந்த தேவேந்திரனோ பக்தியோடு அதை பெற்று கண்களில் ஒற்றிக்கொள்ளாமல் அசாதாரணமாக அதை பெற்று ஐராவதத்தின் தலைமேல் வைக்க, ஐராவதம் அதனை தன் துதிக்கையால் எடுத்து காலில் மிதித்தது. இதனால் கோபமுற்ற துர்வாசர் தேவேந்திரனின் அகங்காரம் அழிய அவர்களை விட்டு அஷ்டலக்ஷ்மிகள் நீங்கட்டும் என்று சபிக்கிறார். வெள்ளை யானையும் காட்டு யானையாக மாறி காட்டில் நிம்மதியின்றி திரிந்தது. பல காலம் கழித்து கடம்பவனத்தில் ஈசனை ஆராதித்து சாப விமோச்சனம் பெற்றது. அன்று தேவியின் மாலையை அவமதித்த குற்றம் நீங்க பூமாலையோடு தேவியையும் சேர்த்து சுமந்து கைங்கரியம் செய்ய வந்திருக்கின்றதோ என்று எண்ணத் தோன்றும் அழகான தரிசனம் இது. பண்டாசூர வதத்தில் யானை படை தளபதியாக தன்னில் அங்குசத்திலிருந்து படைப்பிக்கப்பட்ட சம்பத்கரீஸ்வரிக்கும் இவளே ஈஸ்வரி என காட்டும் பேரழகு தரிசனமாகவும் தோன்றுகிறது இந்த வெள்ளை யானை வாகனத்தில் அன்னையின் தரிசனம். இந்த தரிசனத்தால் நாம் அறியாமல் செய்த குற்றங்களும் நீங்கட்டும். ஜெய ஜெய காமாட்சி.